நண்பர்களே, இன்றைய இந்த வீடியோவில் உங்கள் வாழ்க்கையையே மாற்றக்கூடிய சில உண்மைகளை நீங்கள் அறிந்து கொள்ளப் போகிறீர்கள். நம்மில் பெரும்பாலோர் இரவில் உணவு உண்டு உடனே தூங்கும் பழக்கத்தை உருவாக்கியுள்ளோம். நமது முக்கிய உணவு இரவில்தான். இரவில் வயிறு நிறைய சாப்பிட்டு அதற்குப் பிறகு நேராக தூங்கிவிடுகிறோம். ஆனால் இன்று நான் உங்களிடம் ஒரு ஆழமான உண்மையை சொல்ல விரும்புகிறேன். நமது உடலில் தோன்றும் சுமார் 80% நோய்கள் இந்த ஒரே பழக்கத்தினால்தான் உருவாகின்றன. உண்மையில் நாமே நமது நோய்களை நாமே வரவழைத்துக் கொள்கிறோம். இரவிலே வயிறு நிறைய சாப்பிட்டு தூங்குவது என்பது நோய்களை மேலும் வளர்த்து விடுவது போன்றதே. அதனால்தான் இன்று நாம் ஒரு மாதம் வயிறு காலியாக தூங்கினால் உடலில் என்னென்ன அதிசயமான மாற்றங்கள் ஏற்படும் என்பதை அறியப் போகிறோம். இவ்வாறு செய்தால் உங்கள் நோய்களில் சுமார் 80% தானாகவே மறைந்துவிடும். நண்பர்களே, பயப்பட வேண்டாம். நான் உங்களை பசியுடன் இருக்க சொல்லவில்லை. நான் சொல்வது ஒன்றே, தூங்கும் நேரத்தில் உங்கள் வயிறு காலியாக இருக்க வேண்டும். அதை எப்படி செய்வது என்பதை இந்த கதையின் உள்ளே நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். அதனால் இந்த கதையை முழுவதும் தவறாமல் பாருங்கள். ஏனெனில் இந்த வீடியோவை இடையில் நிறுத்திவிட்டால் உங்கள் முழு வாழ்க்கையையும் மாற்றக்கூடிய ஒரு மிக முக்கியமான அறிவை நீங்கள் இழந்து விடுவீர்கள். அப்படியானால் எந்த தாமதமும் இல்லாமல் கதையை தொடங்குவோம். ஒருமுறை ஆயுர்வேதத்தில் மிகவும் புகழ்பெற்ற ஒரு குரு தமது சீடர்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருந்தார். பண்டைய காலத்தில் இன்று போல் புத்தகங்கள் இல்லை. குருக்கள் புத்தகங்கள் இல்லாமலேயே சீடர்களுக்கு அறிவை வழங்கினார்கள். அந்த அறிவை இன்றைக்கு கூட புத்தகங்களில் முழுமையாக காண முடியாது. அந்த நேரத்தில் குரு தனது சீடர்களிடம் கூறினார், மக்களே, நாம் நீண்ட காலம் ஆரோக்கியமாக வாழ்வது எப்படி என்று உங்களுக்கு தெரியுமா? சீடர்கள் பதிலளித்தனர், குருதேவா, எங்களுக்கு தெரியவில்லை. தயவு செய்து விரிவாக சொல்லுங்கள். அப்போது குரு சொன்னார், ஒரு சிறிய விதி உள்ளது. அந்த விதி நம்மை பல நோய்களிலிருந்து காப்பாற்றும். அது நம்மை நீண்ட காலம் இளமையாக வைத்திருக்கும். இந்த விதியை முழுமையாக பின்பற்றும் மனிதன் முதுமையிலும் இளமையாக தோன்றுவான். அவன் முகத்தில் ஒளி இருக்கும், தோலில் இயற்கையான பிரகாசம் இருக்கும், எப்போதும் சக்தியுடன் இருப்பான். ஆனால் இந்த விதியை பின்பற்றாதவன் இளமையிலேயே முதியவனாகத் தோன்ற ஆரம்பிப்பான். முடி நரைக்க ஆரம்பிக்கும், முகத்தில் சுருக்கங்கள் வரும், தோல் உலர்ந்து உயிரற்றதாக மாறும், எப்போதும் சோர்வாக உணர்வான். இதை கேட்ட ஒரு சீடன் கேட்டான், குருதேவா, அந்த விதி எளிதானதா? எல்லோரும் பின்பற்ற முடியுமா? குரு புன்னகைத்தபடி கூறினார், ஆம், அது மிகவும் எளிதானது. எல்லோரும் பின்பற்றலாம். ஆனால் அதை சரியான முறையில் பின்பற்ற தெரிந்திருக்க வேண்டும். சீடன் மீண்டும் கேட்டான், குருதேவா, அந்த விதி என்ன? குரு கூறினார், இரவிலே பசியுடன் தூங்குவது. இதை கேட்ட சீடன் பயந்து கூறினான், குருதேவா, பசியுடன் தூங்கவா? அதை நான் செய்ய முடியாது. குரு மீண்டும் புன்னகைத்து சொன்னார், முதலில் முழுமையாக என் வார்த்தைகளை கேளு. நான் உனக்கு நாள் முழுவதும் சாப்பிடாமல் இருக்க சொல்லவில்லை. பின்னர் குரு சொன்னார், நமது உடலுக்குள் ஒரு பிராணசக்தி உள்ளது. அதுவே நமது உடலின் எல்லா செயல்களையும் இயக்குகிறது. நாம் சாப்பிடும்போது அதே பிராணசக்தி உணவை ஜீரணிக்கிறது. நாம் சிந்திக்கும்போது அதே சக்தி மூளையில் செயல்படுகிறது. நாம் ஓடும்போது அதே சக்தி உடல் இயக்கத்திற்கு பயன்படுகிறது. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், பிராணசக்தி ஒரே நேரத்தில் ஒரு வேலையை மட்டுமே செய்ய முடியும். இரவிலே தாமதமாக உணவு உண்டு உடனே தூங்கினால் உடலில் 3 பெரிய பாதிப்புகள் ஏற்படுகின்றன. முதல் பாதிப்பு, ஜீரண சக்தி சூரியனுடன் தொடர்புடையது. சூரியன் மறையும்போது ஜீரணம் குறைய ஆரம்பிக்கிறது. அதனால் மாலை நேரத்தில் லேசான உணவுதான் சரி. சூரியன் மறைவதற்கு முன்பே உணவு உண்டிருக்க வேண்டும். இரண்டாவது பாதிப்பு, இரவு நேரம் உடல் தன்னைத்தானே சரி செய்து கொள்ள வேண்டிய நேரம். ஆனால் இரவில் உணவு உண்டு உடனே தூங்கினால் பிராணசக்தி ஜீரணத்திலேயே சிக்கிக் கொள்கிறது. உடலின் சீரமைப்பு நடக்காது. இதுவே பல நோய்களின் தொடக்கம். மூன்றாவது பாதிப்பு, மூளை தூங்க விரும்புகிறது, வயிறு வேலை செய்ய விரும்புகிறது. இந்த முரண்பாடு ஆழ்ந்த உறக்கத்தை கெடுக்கிறது. அதனால் குரு சொன்னார், மாலை 7 மணிக்கு உணவு, இரவு 9 அல்லது 10 மணிக்கு தூக்கம். இதனால் 3 மணி நேரம் ஜீரணம் நடக்கும். இரவு 1 மணிக்கு பிறகு உடல் தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும். இதையே 16 மணி நேர இடைவெளி என்கிறோம். மாலை 7 மணிக்கு உணவு, அடுத்த நாள் காலை 7 அல்லது 11 மணிக்கு உணவு. இதனால் உடல் சுத்தமாகும், நோய்கள் குறையும், தோல், முடி, மூளை அனைத்தும் மேம்படும். நிலைவாற்றல் அதிகரிக்கும், உடல் எடை சமநிலைக்கு வரும். பசி ஏற்பட்டால் தேங்காய் நீர் குடிக்கலாம்.
உறங்கும் முன் திரிபலா சூரணம் எடுத்துக்கொள்ளலாம். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்தது என்பதை கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் கருத்துக்களும் கேள்விகளும் எங்களுக்கு மிகவும் முக்கியம். இன்றைய வீடியோ இதுடன் முடிகிறது. மீண்டும் ஒரு அறிவுபூர்வமான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.